கடவுள் முன்னிலையில் ஞானம் பெற இந்த உலகத்திலேயே கிடைக்க முடியாத ஒரு சொத்து ஞானம் தான். நீங்கள் நல்ல புத்தியும் ஞானம் உங்களுக்கு கிடச்சிருச்சுனாலே நீங்கள் எவ்வளோ பெரிய சோதனை காலத்தில் வேணாலும் நீங்கள் அந்த சோதனை காலத்திலும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தெரிஞ்சிடும். 90% மக்களுக்கு பிரச்சனை வந்தோடனே அப்படியே முடங்கி உட்காந்துருவாங்க. இதுலேருந்து போகிறதுக்கு வழியும் தெரியாது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு விதியும் விடாது, இவங்க யோசிக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஞானம் நல்லபடியாக உங்களுக்கு கிடச்சிருச்சுனாலே எல்லா பிரச்சனையும் தீரத்துக்கு உண்டான வழி கிடச்சிடும். இப்பயும் நான் முருகப்பெருமான்ட்ட போனேன்னா முதல்ல கேட்குறேன், நல்ல புத்தி ஞானத்தை கொடுமுருகன்னு தான் கேட்பேன். அவர்கிட்ட பணம் பொருள் செல்வாக்கெல்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. புத்தி ஞானம் கிடச்சினாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சதுக்கு சமம். அது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஸோ அந்த புத்தியும் ஞானமும் கிடைக்கிறதுக்காக அரையனார் பெருமான் இந்த பாடல் கொடுத்துருக்காரு. பால் வாழ்வு எனும் இப்படு மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையோ தாழ்வானவை செய்தன தாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. ரொம்ப அற்புதமான பாடல். எல்லாமே கிடைச்சிருச்சு, முருகர் மட்டும் கிடைக்கலன்றவங்க இந்த பாடல் பாடி அந்த ஞானம் பெற்று முருகப்பெருமானை உணருங்க.